அன்பே என் 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 அன்பே உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நான் உம்மை பார்க்கணும். உந்தன் முகத்தை பார்த்து நான் உம்மை ரசிக்கணும். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நான் உம்மை பார்க்கணும். உந்தன் முகத்தை பார்த்து நான் உம்மை ரசிக்கணும். என் அன்பே 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 பாவியைப் போல தூரத்தில் நின்று பார்த்திட விரும்பவில்லை. பிள்ளையைப் போல உம்மிடம் வந்து பேசிட விரும்புகிறேன். பாவியைப் போல தூரத்தில் நின்று பார்த்திட விரும்பவில்லை. பிள்ளையைப் போல உம்மிடம் வந்து பேசிட விரும்புகிறேன். என் அன்பே 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 மகனாய் வந்து மடியில் தவழ்ந்து நேசம் பகிர்ந்திடுவேன். முத்தங்கள் தந்து பாசத்தை காட்டி பரவசம் அடைந்திடுவேன். மகனாய் வந்து மடியில் தவழ்ந்து நேசம் பகிர்ந்திடுவேன். முத்தங்கள் தந்து பாசத்தை காட்டி பரவசம் அடைந்திடுவேன். என் அன்பே 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 உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நான் உம்மை பார்க்கணும். உந்தன் முகத்தை பார்த்து நான் உம்மை ரசிக்கணும். உந்தன் மகா பரிசுத்த ஸ்தலத்தில் நான் உம்மை பார்க்கணும். உந்தன் முகத்தை பார்த்து நான் உம்மை ரசிக்கணும். என் அன்பே 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 வாரினால் அடிபட்டு முள்முடி சுமந்த அன்பை எண்ணுகிறேன். துரோகியாயிருந்த என்னையும் நேசித்த அன்பை பாடுகிறேன். வாரினால் அடிபட்டு முள்முடி சுமந்த அன்பை எண்ணுகிறேன். துரோகியாயிருந்த என்னையும் நேசித்த அன்பை பாடுகிறேன். என் அன்பே 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 இயேசுவே 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 இயேசுவே
இயேசுவே இயேசுவே இயேசுவே இயேசுவே. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். இந்த அருமையான ஆராதனை வேளையிலே கடந்த நாட்களிலே நீர் எங்களுக்கு பாராட்டின உம்முடைய எல்லா தயவுகளுக்காக, இரக்கங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நாம் நிர்மூலமாகாதிருக்கிறது தேவனுடைய கிருபையே, அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆண்டவரே, மாறாத உம்முடைய இரக்கங்களுக்காக, உம்முடைய தயவுகளுக்காக, நீர் காண்பித்த உம்முடைய அன்புக்காக, கரிசனைக்காக, நடத்துதல்களுக்காக, பாதுகாப்பிற்காக, எல்லா தயவுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த நேரத்தில் உம்முடைய பிரசன்னம் தொடர்ந்து எங்கள் நடுவிலே ஆண்டவரே வியாபித்திருப்பதாக. ஆமென். எங்களுடைய ஆவி, ஆத்துமா, சரீரம் ஆண்டவரே இந்த நாளில் தொடப்படும்படி ஆண்டவர் உம்முடைய பிரசன்னத்தினால் எங்களை நிரப்புவீராக. நீர் பெருகவும் நாங்கள் சிறுகவும் இந்த நாளில் உதவி செய்யும். உம்முடைய நல்ல நாமத்தை எங்கள் நடுவில் மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் சேர்ந்து பாடி அவருடைய நாமத்தை உயர்த்துவோம். என் உயிரே ஆண்டவரை போற்று, என் உள்ளமே அவர் பெயரை போற்று, அவர் செய்த சகல உபகாரங்களையும் நீ மறவாதே, ஒருபோதும் மறவாதே என்று சொல்லி பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். என் உயிரே ஆண்டவரை போற்று. ஆமென். என்னுயிரே ஆண்டவரை போற்று, என் முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என்னுயிரே ஆண்டவரை போற்று, என் முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. என்னுயிரே ஆண்டவரை போற்று, என் முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என்னுயிரே ஆண்டவரை போற்று, என் முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், நோய்களை குணமாக்கி நடத்துகின்றார். குற்றங்களை எல்லாம் மன்னிக்கின்றார், நோய்களை குணமாக்கி நடத்துகின்றார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. என்னுயிரே ஆண்டவரை போற்று, என் முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என்னுயிரே ஆண்டவரை போற்று,
இரக்கத்தை முடியாக சூட்டுகிறார். படுகுழியினின்று விடுவிக்கின்றார். இரக்கத்தை முடியாக சூட்டுகின்றார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. என்னுயிரே ஆண்டவரை போற்று, என் முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என்னுயிரே ஆண்டவரை போற்று, என் முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்தி செல்வார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் நிறைவாக்கி நம்மை நடத்தி செல்வார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. என்னுயிரே ஆண்டவரை போற்று, என் முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என்னுயிரே ஆண்டவரை போற்று, என் முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. கழுகு போல் இளமையை புதுப்பிக்கின்றார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். கழுகு போல் இளமையை புதுப்பிக்கின்றார், காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. என்னுயிரே ஆண்டவரை போற்று, என் முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என்னுயிரே ஆண்டவரை போற்று, என் முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. மோசேக்கு வழிகள் வெளிப்படுத்தினார், அதிசய செயல்கள் காணச் செய்தார். மோசேக்கு வழிகள் வெளிப்படுத்தினார், அதிசய செயல்கள் காணச் செய்தார். அவர் செய்த சகல உபகாரங்களையும் ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. என்னுயிரே ஆண்டவரை போற்று, என் முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என்னுயிரே ஆண்டவரை போற்று, என் முழு உள்ளமே அவர் பெயரை போற்று.
இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தம் மிகுந்த கிருபையும் உள்ளவரே. இரக்கமும் உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவரே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. உயிரே ஆண்டவரை போற்று, என் முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று, என் முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் ஆத்துமாவே கர்த்தரை மகிமைப்படுத்து. எத்தனையோ உதவிகளை, எத்தனையோ மேலான காரியங்களை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறாரு. சங்கீதக்காரனாகிய தாவீது தன்னுடைய ஆத்துமாவையே நினைப்பூட்டுகிறார். ஆண்டவருக்கு நீ நன்றி செலுத்து, அவர் செய்த உபகாரங்களை மறந்து விடாதே. ஆமென். நீங்க எவ்வளவு பெரிய சவால்களுக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தாலும், இந்த காரியமெல்லாம் நடக்குமா, ஆண்டவர் எனக்கு இதை செய்வாரா அப்படின்ற கேள்விகள் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா, கடந்த நாட்கள் ஆண்டவர் உங்களுக்கு செய்த நன்மைகளை உங்க மனதில் கொண்டு வாருங்க. ஆமென். அந்த நன்மைகளுக்கு, செய்த அந்த நன்மைகளுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. அன்றைக்கு உங்களை பாதுகாத்த தெய்வம், அன்றைக்கு உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் தந்த அதே தெய்வம் இன்றைக்கும் உங்களுக்கு பதில் தருவார். இன்னைக்கும் உங்களுக்கு பதில் தருவார். இன்றைக்கு உங்களுக்காக காரியங்களை வாய்க்க பண்ணுவார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே, ஒரு போதும் மறவாதே. என் ஆத்துமாவே ஏன் எனக்குள் கலங்குகிறாய், ஏன் எனக்குள் தியங்குகிறாய்? கர்த்தரை நோக்கி அமர்ந்திரு. ஹல்லேலூயா, ஆமென். எந்த ஆத்துமா கர்த்தரை நோக்கி பார்க்கிறதோ, எந்த ஆத்துமா கர்த்தரிடத்திலிருந்து எதிர்பார்க்கிறதோ, அந்த ஆத்துமாவுக்கு கர்த்தர் நல்லதையே செய்வார், நன்மையானதையே செய்வார். ஹல்லேலூயா, நன்றி இயேசுவே. நிறைய நன்மைகளை ஆண்டவர் நமக்கு செய்திருக்கிறார். அன்றைக்கு கோலியாத்துக்கு முன்பதாக தாவீது நிற்கிற அந்த சமயத்தில் அவன் சொன்ன ஒரு வார்த்தை உண்டு. ஒரு முறை சிங்கம் வந்தது, ஒரு முறை கரடி வந்தது, அவைகளுக்கு என்னையும் என்னுடைய ஆட்டையும் விடுவித்த தேவன் இந்த ராட்சதனாகி இந்த கோலியாத்துக்கும் என்னை தப்புவிப்பார் என்கிற அந்த விசுவாசம் அவனுக்குள்ள இருந்தது. கடந்த நாட்களில் ஆண்டவர் உங்களுக்கு செய்த அந்த நன்மைகளை மனதிற்குள்ள மறுபடியும் கொண்டு வாங்க. ஆண்டவர் நமக்கு நன்மைகள் செய்தது நம்முடைய ஆசீர்வாதத்திற்காக மட்டும் அல்ல, தேவன் யார் என்று நாம் புரிந்து கொள்வதற்காக, நம்முடைய ஆண்டவரால் நமக்கு என்னெல்லாம் செய்ய முடியும் அப்படின்றத நாம் புரிந்து கொள்வதற்காக ஆண்டவர் அநேக அற்புதங்களை நம்முடைய கண்கள் காண செய்கிறார். கடந்த நாட்களில் உங்களுக்கு அப்படிப்பட்ட அற்புதங்களை காண செய்தாரே, இந்த நாட்கள் ஆண்டவர் செய்ய மாட்டாரா? என் ஆத்துமாவே
ஓ கர்த்தர் செய்த அந்த உபகாரங்களை எல்லாம் நீ மறவாதே. அவருக்கு நன்றி செலுத்து. என் ஆத்துமாவே கர்த்தருக்கு துதி செலுத்து. அவரை துதி செய். ஹல்லேலூயா. நன்றி இயேசுவே. இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலைகள் தீர்ப்பாரே. கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல நிறுத்துவார் சொல்லி பாடி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். மார்போடு அணைப்பாரே, மனக்கவலை தீர்ப்பாரே. மார்போடு அணைப்பாரே,
மனக்கவலை தீர்ப்பாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். கரம் பிடித்து நடத்துவார், கண்மலை மேல் நிறுத்துவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு போதும் கைவிடார், ஒரு நாளும் விலகிடார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. எனக்காக மரித்தாரே, என் பாவம் சுமந்தாரே. ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். ஒரு தாய் தேற்றுவது போல் என் நேசர் தேற்றுவார். முடிந்த எல்லாரும் கரங்கள் உயர்த்தி கரங்கள் அசைத்து சொல்வோம். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. அநேகருடைய உள்ளங்கள் தேற்றப்படுகிறது, அநேகருடைய காயப்பட்ட இருதயங்கள் தேற்றப்படுகிறது. ஆண்டவர் காயம் கொண்ட காயப்பட்ட அந்த இருதயத்தை ஆண்டவர் தேற்றுகிறார். மனிதர்களுடைய வார்த்தைகளால் காயப்பட்ட உங்களுடைய இருதயங்கள் இப்பொழுதே தேற்றப்படுகிறது. மனிதர்களுடைய எதிர்ப்புகளால் காயப்பட்ட கிழிக்கப்பட்ட உங்களுடைய இருதயம் தேற்றப்படுகிறது. காரணமில்லாத சாபங்களினால்
ஏமன் அதை கேட்டு அதி நிமித்தமாய் கலங்கி கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகள், ஏமன் உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் தேற்றுகிறார். ஏமன் காரணமில்லாமல் இட்ட சாபங்கள் ஏமன் ஒன்றும் உங்கள் மேல் பலிக்காது. பதிலாக ஆண்டவர் அந்த சாபத்தை எல்லாம் ஆசீர்வாதமாய் உங்களுடைய இருதயங்கள் தேற்றப்படுகிறது. உங்களுடைய இருதயங்கள் தேற்றப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களுடைய இருதயங்களை தேற்றுகிறார். காயம் கொண்ட உங்களுடைய ஆத்துமாவை தேற்றுகிறார். ஓ ஆத்துமாவை தேற்றுகிறார், ஆவியை பொழிகின்றார். சொல்லுவோம், ஆத்துமாவை, ஆத்துமாவை ஓ தேற்றுகின்றார், ஆவியை பொழிகின்றார். ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். ஓ ஜீவனுள்ள நாட்களெல்லாம் கிருபை என்னை தொடரும். வேதம் சொல்லுகிறது, நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். உங்களை நன்மையும் கிருபையும் தொடர்வதாக. ஆமென். காரணமில்லாத வார்த்தைகள் அல்ல, எதிர்ப்பின் வார்த்தைகள் அல்ல, நன்மையும் கிருபையும் உங்களை தொடர்கிறது. ஆமென். உங்களுடைய சத்துருக்களுக்கு முன்பாக உங்களுடைய தலையை ஆண்டவர் அபிஷேகம் பண்ணி உங்களுடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுவாராக. ஆண்டவர் தாமே உங்களை தேற்றுகிறார். ஹல்லேலூயா. சேர்ந்து பாட போகிறோம். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றிலும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. ஆமென். வழி தப்பி நான் திரிந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிட்டு என்று பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோமா? ஆமென். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. வழி தப்பி நான் தீரிந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தேன். வழி தப்பி நான் தீரிந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. சத்துரு சோதித்திட
தேவ உத்தரவுடன் வருவான். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். இந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, இந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். பாவத்தில் ஜீவிப்பவர் பாதாளத்தில் அழிந்திடுவார். நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன், நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன், என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன். சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. பழி தப்பி நான் தீர்ந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தேன். பழி தப்பி நான் தீர்ந்தேன், பாவ பழி அதை சுமந்தலைந்தேன். அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே, அவர் அன்பு குரலே அழைத்தது என்னையே. அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே, அந்த இன்ப நாளில் எந்தன் பாவம் நீங்கிற்றே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா, இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே. அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. அவர் சமூகம் என் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான். சத்துரு சோதித்திட தேவ உத்தரவுடன் வருவான். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். ஆனால் இயேசு கைவிடார், தானாய் வந்து ரட்சிப்பார். இந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே, இந்த நல்ல இயேசு எந்தன் சொந்தமானாரே. நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன், நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன், என்னில் வாழும் இயேசுவோடு பாடுவோம். நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன், நானோ பரலோகத்தில் நாளும் பாடல் பாடிடுவேன். என்னில் வாழும் இயேசுவோடு என்றும் வாழுவேன், இயேசுவோடு என்றும் வாழுவேன். அவர் சமூகமின் சந்தோஷமே, அது நிறைவான சந்தோஷமே. அவர் சமூகமின் சந்தோஷமே, ஓ அது நிறைவான சந்தோஷமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே, ஆனந்தம் பேரானந்தமே.
என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே. ஆனந்தம் பேரானந்தமே, அவர் சமூகம் என் சந்தோஷமே. ஓ அது நிறைவான சந்தோஷமே. அவர் சமூகம் என் என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே. ஆனந்தம் பேரானந்தமே, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே. ஆனந்தம் பேரானந்தமே. சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. இயேசு என்னை ரட்சித்தார், முற்றும் என்னை மாற்றினார். சந்தோஷம் என்னில் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் பொங்குதே, சந்தோஷம் என்னில் பொங்குதே. அல்லேலூயா. ராகதேலே பரஹாண்டரே இவகடமன சந்தலபராசா legada di andolo robo kosebere meni andala bara ligada mana shamdara bahandere rigada nanamo sagada la baraha rigada di andala rama kabana handara regana ma shandare yaraha shabara andira nana le marahandere ribakadana na shamara handala rabakadadi. Oh hallelujah, Yeshuve. Hallelujah. என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே. ஆனந்தம் பேரானந்தமே, என் பாத்திரம் நிரம்பி நிரம்பி வழியுதே. ஆனந்தம் பேரானந்தமே. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறோம் ஆண்டவர் ஆராதிக்கிற வேளையில? ஆமென். நீங்கள் துக்கமுகமாய் இருக்க வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. இயேசு சொன்னார், உங்கள் இருதயங்கள் கலங்காதிருப்பதாக. தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்திலும் விசுவாசமாயிருங்கள். வார்த்தை, இயேசு என்றால் வார்த்தை. ஆமென். அவர் இப்படி சொன்னார், என்னிடத்தில், வார்த்தையினிடத்தில் விசுவாசமாயிருங்கள். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன வார்த்தைகளில் ஒன்றாகிலும் தவறி போகிறதில்லை. எல்லாவற்றையும் நிறைவேற்றுவார். எல்லாம் நிறைவேறிய தீரும், எல்லாம் நிறைவேறிய தீரும். வார்த்தை மேற்கொள்ளும், வசனம் மேற்கொள்ளும். சூழ்நிலைகளை வார்த்தைகள் மேற்கொள்ளும். ஏனென்றால் இது ஜீவனுள்ள வார்த்தை அல்லவா? ஆமென். கிரியை செய்கிற வார்த்தை அல்லவா? ஹல்லேலூயா. உங்களை எதிர்க்கிற சத்துருவுக்கு ஆண்டவர் பதில் சொல்லுவார். உங்களை நிந்திக்கிறவர்களுக்கு ஆண்டவர் பதில் சொல்லுவார். ஆமென். நாம் சும்மா இருக்க போகிறோம். ஆமென். வேதம் சொல்லுகிறது, நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள்ளுங்கள். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நமக்காக செய்கிற கர்த்தர். ஹல்லேலூயா. எல்லாவற்றையும் நமக்காக செய்து முடிக்கிற கர்த்தர் நம்முடைய ஆண்டவர். ஆமென். ஒரு முறை மோசேயினுடைய சகோதரனும் சகோதரியும் அவனுக்கு விரோதமாய் பேசின பொழுது மோசே அவர்களுக்கு பதிலாக ஒன்றும் சொல்லவில்லை. ஆனால் ஆண்டவர் மோசேக்கு பதிலாக அவனுடைய சகோதரனோடும் சகோதரியோடும் பேசினார். நாம் அமைதி உள்ளவர்களாய் இருந்தால் நமக்காக ஆண்டவர் பேசுவார். ஒருமுறை இயேசு கிறிஸ்துவுக்கு பின்னாக சீஷர்கள் நடந்து போய் கொண்டிருக்கும் போது வயல்வெளியின் வழியாக அவர்கள் நடந்து போனார்கள். அங்கே இருக்கிற கதிர்களை எடுத்து தங்களுடைய கைகளில் வைத்து நிமிட்டி தின்றார்கள். அதை நிமிட்டி அதை அப்படி எடுத்து சாப்பிட்டார்கள். அநேகர் நிறைய கேள்வி கேட்டாங்க, ஏன் உங்களுடைய சீஷர்கள் இதை செய்கிறாங்க அப்படின்னு சொல்லி. சீஷர்கள் பேசல, இயேசு அவர்களுக்காக பேசினார். நம்ம பேசாம இருந்தா நமக்காக நம்முடைய ஆண்டவர் பேசுவார். ஆமென். நாம் அமைதியா இருந்தா நமக்காக ஆண்டவர் கிரியை செய்வார்.
இந்த ஆராதனை வேளையில் உங்க சூழ்நிலைகள் எப்படிப்பட்டது என்று தெரியவில்லை. ஆனால் நீங்க அமைதியாக இருக்கும்போது ஆண்டவர் உங்களுக்காக செயல்படுவார். ஹல்லேலூயா. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் சும்மா இருப்பீர்கள், கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்வார். இந்த யுத்தம் உங்களுடையதே அல்ல. இந்த யுத்தம் உங்களுடையது அல்ல. இந்த யுத்தம் கர்த்தருடையது. அவர் தம்முடைய சத்துருக்களோடு செய்கிற யுத்தம். ஹல்லேலூயா. நம்முடைய உள்ளம் இளைப்பாறட்டும், நம்முடைய உள்ளம் ஆண்டவருக்குள்ள மகிழ்ச்சியுறட்டும், அவரை துதிக்கட்டும். சேர்ந்து பாடுவோமா? என் உள்ளமே இளைப்பாறிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார், கால்கள் இடராமல் காப்பாற்றினார், சாவிலிருந்து விடுவித்தார். சேர்ந்து பாடுவோமா? பாடி அவரை ஆராதிப்போம். என் உள்ளமே இளைப்பாறிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். என் உள்ளமே இளைப்பாறிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். கால்கள் இடராமல் காப்பாற்றினார், சாவிலிருந்து விடுவித்தார். கால்கள் இடராமல் காப்பாற்றினார், சாவிலிருந்து விடுவித்தார். என் உள்ளமே இளைப்பாறிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். என் உள்ளமே இளைப்பாறிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். மன்றாடும் போது செவிசாய்த்தார், மறவாமல் உறவாடி மகிழச் செய்தார். மன்றாடும் போது செவிசாய்த்தார், மறவாமல் உறவாடி மகிழச் செய்தார். என் உள்ளமே இளைப்பாறிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். என் உள்ளமே இளைப்பாறிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். எளிய உள்ளத்தை பாதுகாத்தார், தாழ்ந்த நெஞ்சத்தை மீட்டு கொண்டார். எளிய உள்ளத்தை பாதுகாத்தார், தாழ்ந்த நெஞ்சத்தை மீட்டு கொண்டார். என் உள்ளமே இளைப்பாறிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். என் உள்ளமே இளைப்பாறிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். விண்ணப்பம் கேட்டார் அன்பு கூர்வேன், விடுதலை தந்தார் நன்றி சொல்வேன். விண்ணப்பம் கேட்டார் அன்பு கூர்வேன், விடுதலை தந்தார் நன்றி சொல்வேன். என் உள்ளமே இளைப்பாறிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். என் உள்ளமே இளைப்பாறிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். கால்கள் இடராமல் காப்பாற்றினார், சாவில் இருந்து எல்லாரும் சேர்ந்து சொல்லுவோம். கால்கள் இடராமல் காப்பாற்றினார், சாவில் இருந்து விடுவித்தார்.
செய்தார். என்னுள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். என் ஆத்துமாவே, என் உள்ளமே, நீ ஆண்டவருக்கு துதிகளை செலுத்து. சொல்லுங்க, என் உள்ளமே, என் உள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். ஓ என் உள்ளமே இளைப்பாரிடு, ஏசப்பா உனக்கு நன்மை செய்தார். ஹல்லேலூயா. கர்த்தர் எனக்கு நன்மை செய்தபடியால் அவரை பாடுவேன். நீங்க எதிர்பார்த்திருக்கிற காரியங்கள் இன்னும் கைகூடி வராமலே இருக்கலாம், இன்னும் அது உங்களுடைய கண்களுக்கு தென்படாமலே இருக்கலாம். ஆனா தேவ பிள்ளைகள் விசுவாசத்தோடு அந்த காரியங்களுக்கு ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென். அது ஒரு குறிப்பிட்ட ஒரு வேலையா இருக்கலாம், ஆமென், அல்லது நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற ஏதோ ஒரு காரியமாக இருக்கலாம். ஆண்டவர் அதை உங்களுக்கு தந்து விட்டபடியினால ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. எபிரேயருக்கு எழுதின நிருபம் 11ஆம் அதிகாரம் அதனுடைய முதல் வசனத்தை வாசிக்கும் போது இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது: விசுவாசமானது நம்பப்படுகிறவைகளின் உறுதி, காணப்படாதவைகளினுடைய நிச்சயமுமாயிருக்கிறது என்று நாம் வேதத்தில் வாசிக்கிறோம். விசுவாசம் என்பது நாம் நம்புகிறவைகள் அல்லது எதிர்நோக்கி இருப்பவைகளினுடைய ஆமென் உறுதி, இப்போதைய உறுதி, காணப்படாத தேவனுடைய செய்கைகளினுடைய இப்போதைய நிச்சயமாய் இருக்கிறது. அதுதான் விசுவாசம். அப்படிப்பட்ட விசுவாசம் உங்களுக்குள்ள இருந்துச்சுன்னா கரங்கள் அசைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்துங்க. ஆமென். ஆண்டவர் அநேகரை சுகப்படுத்துறாரு. ஆமென். உங்களுடைய வியாதிகள் மாறுகிறது. யெகோவா ரஃபா அப்படின்னா சுகம் தருகிற தெய்வம். ஆமென். விசுவாசித்து அந்த சுகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து யாரையெல்லாம் சுகமாக்கினாரோ அவர்களிடத்தில் சொன்ன வார்த்தை, உன் விசுவாசம் உன்னை இரட்சித்தது. சுகப்படுத்தினது ஆண்டவர் தான். ஆனா அந்த விசுவாசம் ஆமென் அந்த மனிதர்களிடத்திலிருந்து வந்ததை பார்க்கிறோம். ஆமென். உங்களிடத்திலிருந்து விசுவாசம் எழும்பட்டும். சத்துரு சொல்லுவான் இனி ஒன்றும் நடக்காதுன்னு, அவனுக்கு தெரிந்தது அதுதான். ஆனா நம்முடைய ஆண்டவர் நம்முடைய விசுவாசம் என்கிற இந்த கேடகத்தை பயன்படுத்தி ஆமென் சத்துருவின் எல்லா எதிர்மறையான வார்த்தைகளை இந்த நேரத்தில் உங்களுடைய மனதை விட்டு அழித்து போடுகிறார். உங்களுடைய இருதயத்தை விட்டு ஆண்டவர் எடுத்து போடுகிறார். ஆமென். நீங்கள் முற்றிலும் விடுதலையாக்கப்படுகிறீர்கள். ஆமென். விசுவாசத்தினாலே எல்லாம் ஆகும். ரேகமானா ஷாட்டாலா ரபாகா தீரமானாரா லிபரமானா ஷபலஹாண்டா கடபரா ரேகடனமோ ஷபனதியாண்டல ரபஹாண்டரே. பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவர், இப்படி ஒரு அருமையான இந்த நேரத்தில் உம்முடைய நல்ல நாமத்தை துதிக்கவும் மகிமைப்படுத்தவும் உம்மை ஆராதிக்கவும் நீர் எங்களுக்கு தந்த நல்ல சிலாக்கியத்திற்காக நன்றி. ஆராதனை முழுவதிலும் எங்களோடு நீர் இடைப்பட்டிருக்கிறீர், அதற்காக நன்றி. பாடல் வேளைகளிலே தீர்க்க தரிசனமான வார்த்தைகளினால் எங்களை தேற்றி இருக்கிறீர், உமக்கு நன்றி. ஆண்டவரை, தொடர்ந்து இந்த ஆராதனை முழுவதிலும் தேவனுடைய நடத்துதல் காணப்படும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். ஆசீர்வதிங்கப்பா, இயேசுவின் நாமத்தில் கேட்கிறேன் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. வாசிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட சங்கீத பகுதி 149வது சங்கீதம் நாம் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 149. அல்லேலூயா, கர்த்தருக்கு புதுப்பாட்டை பாடுங்கள், பரிசுத்தவான்களின் சபையிலே அவருடைய துதி விளங்குவதாக. இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும், சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களிகூறவும் கடவர்கள். அவருடைய நாமத்தை நடனத்தோடே துதித்து, தம்புரினாலும் கிண்ணறத்தினாலும் அவரை கீர்த்தனம் பண்ண கடவர்கள். கர்த்தர் தம்முடைய ஜனத்தின் மேல் பிரியம் வைக்கிறார், சாந்த குணமுள்ளவர்களை இரட்சிப்பினால் அலங்கரிப்பார். பரிசுத்தவான்கள் மகிமையோடே களிகூர்ந்து தங்கள் படுக்கைகளின் மேல் கெம்பீரிப்பார்கள்.
ஜாதிகளிடத்தில் பழிவாங்கவும் ஜனங்களை தண்டிக்கவும் அவர்களுடைய ராஜாக்களை சங்கிலிகளாலும் அவர்களுடைய மேன்மக்களை இரும்பு விலங்குகளாலும் கட்டவும் எழுதப்பட்ட நியாய தீர்ப்பை அவர்கள் பேரில் செலுத்தவும் அவர்கள் வாயில் கர்த்தரை உயர்த்தும் துதியும் அவர்கள் கையில் இருபுறமும் கருக்குள்ள பட்டயமும் இருக்கும். இந்த கணம் அவருடைய பரிசுத்தவான்கள் யாவருக்கும் உண்டாகும். அல்லேலூயா, ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. நாம் தொடர்ந்து தேவனுடைய வார்த்தைக்கு நேராய் கடந்து செல்வோம். இந்த நாளிலே பெரிய காரியங்களை அறிவிக்கிற கர்த்தர் என்கிற தலைப்பிலிருந்து நாம் தேவனுடைய வார்த்தையை தியானிக்க போகிறோம். பெரிய காரியங்களை அறிவிக்கிற கர்த்தர். வாசிக்கலாம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் அதனுடைய முதல் 3 வசனங்களை நாம் வாசிக்க போகிறோம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம் முதல் 3 வசனங்கள் வாசிக்கலாமா? எரேமியா இன்னும் காவற்சாலையின் முற்றத்திலே அடைக்கப்பட்டிருக்கையில் கர்த்தருடைய வார்த்தை 2ஆம் தரம் அவனுக்கு உண்டாகி, அவர் இதை செய்கிற கர்த்தருமாய் இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாயிருக்கிற யெகோவா என்னும் நாமமுள்ளவர் சொல்லுகிறது என்னவென்றால், என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். கண்களை மூடி ஜெபம் செய்வோம். நல்ல ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறோம் இந்த அருமையான இந்த ஆராதனை வேளையிலே. இப்பொழுது நாங்கள் தியானிக்கவிருக்கிற இந்த வசனங்களை தேவன் நீர் ஆசீர்வதித்து தரும்படியாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, எங்களோடு இடைபடும், எங்களோடு பேசும், எங்களுடைய மனக்கண்களை திறந்தருளும், எங்களுடைய காதுகளை திறந்தருளும். காதேஸ் வனாந்திரங்களை அதிர பண்ணின கர்த்தருடைய சத்தம் இன்றைக்கு எங்களுடைய உள்ளங்களையும் எங்களுடைய இல்லங்களையும் அதிரச் செய்வதாக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, நன்மையினால் நாங்கள் நிரப்பப்படுவதற்கு, நன்மையான காரியங்களை நாங்கள் புரிந்து கொள்வதற்கு இந்த நாளில் எங்களுடைய மனக்கண்களை திறந்தருள வேண்டுமாக நாங்கள் ஜெபம் பண்ணுகிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பெரிய காரியங்களை அறிவிக்கிற ஒரு ஆண்டவரை நாம் ஆராதிக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் சாதாரணமான காரியங்களை அறிவிக்கிறவர் அல்ல, அவர் பெரிய காரியங்களை அறிவிக்கிறவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பல முறைகள் இந்த வசனங்களை நீங்கள் தியானித்திருக்க கூடும், கேட்டிருக்க கூடும், அல்லது பிரசங்கமாக தியானித்திருக்க கூடும். இந்த நாளிலே இந்த வசனத்தில் இருந்து தான் நாம் தேவனுடைய வார்த்தைகளை தியானிக்க போகிறோம். எரேமியா தீர்க்கதரிசியை பார்த்து ஆண்டவர் சொன்ன வார்த்தைகள் தான் இப்பொழுது நாம் வாசிக்க கேட்டது. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பெரிய காரியம் என்றால் என்ன? ஏமன், நீங்கள் அறியாததும் உங்களுடைய சிந்தைக்கு எட்டாததும் தான் பெரிய காரியங்கள். ஏமன், இந்த நாளில் ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிற காரியங்கள் என்னவென்று சொன்னால், நீங்கள் அறியாதது, உங்களுடைய சிந்தைக்கு எட்டாதது, அப்படிப்பட்ட பெரிய காரியங்களை தான் ஆண்டவர் உங்களுக்கு அறிவிக்க போகிறார். ஆமென். எந்த விதத்திலும் அந்த காரியங்களை இதுவரை நீங்கள் கேட்டதில்லை, எந்த விதத்திலும் அந்த காரியங்களை நீங்கள் தியானித்ததில்லை, எந்த விதத்திலும் அந்த காரியங்கள் உங்களுடைய சிந்தனைகளுக்குள்ளே வந்ததில்லை. அப்படிப்பட்ட காரியங்களை ஆமென் ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு அறிவிக்கிறார், நமக்கு செய்கிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எரேமியாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், என்னை நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு. ஆண்டவரை நோக்கி நாம் கூப்பிட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். உங்களுடைய சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாய் இருக்க
இருக்க வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் உங்களை குறித்து எதிர்பார்க்கிறார். உங்களை குறித்த தேவனுடைய எதிர்பார்ப்பு என்ன? நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். உங்களுடைய எண்ணங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட வேண்டும். உங்களுடைய சிந்தைகள் ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். ஆமென். ஆண்டவர் தாம் படைத்த தம்முடைய பிள்ளைகள் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும் என்று விரும்புகிறார். நாம் அவரை நோக்கி கூப்பிடுவது தான் அவருக்கு விருப்பமாய் இருக்கிறது. பல சமயங்களிலும் நாம் ஆண்டவரை நோக்கி கூப்பிடாமல் பல காரியங்களின் மேல் நாம் கவனம் வைக்கிறது உண்டு. ஆமென். ஆனால் நம்முடைய ஆண்டவர் பாருங்க, என்னை நோக்கி கூப்பிடு என்று நமக்கு சொல்லி தருகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இந்த நாளிலே ஒருவேளை ஆண்டவருக்கு உங்களுடைய முகத்தை நேராக்காமல், ஆண்டவரிடத்தில் நீங்கள் அவரை நோக்கி பார்க்காமல், அவரை நோக்கி கூப்பிடாமல் ஒருவேளை நீங்கள் இருப்பீர்களே, ஆனால் இந்த நாளில் ஆண்டவர் அன்போடு உங்களை பார்த்து சொல்லுகிறார், மகனே என்னை நோக்கி கூப்பிடு. ஆமென். என்னை நோக்கி பார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். ஆமென். அநேகர் உங்களிடத்தில் சொல்லி இருக்கலாம், சத்ரு உங்களுடைய மனதிலே சொல்லி இருக்கலாம், நீ ஆண்டவரை நோக்கி பார்த்தால் அவர் உனக்கு பதில் சொல்ல மாட்டார் என்று சத்ரு உங்களுக்கு சொல்லி இருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், இல்லை இல்லை, நீ என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுப்பேன். ஹல்லேலூயா. பிரதியுத்தரம் சொல்லுகிற, உத்தரவு அருளுகிற ஒரு நல்ல தேவனை ஆராதிக்கிறோம். நீங்கள் ஆண்டவரை நோக்கி விண்ணப்பங்கள் ஏறெடுத்தால், ஜெபங்கள் செய்தால், உண்மையாக அவரை நோக்கி கூப்பிட்டால், ஆமென், உங்களுக்கு ஒரு பிரதியுத்தரம் தருகிற, ஒரு மறுமொழி தருகிற ஒரு நல்ல தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். நம்முடைய தெய்வம் ஒரு கல்லும் மண்ணும் அல்ல, மரம் அல்ல. ஆமென். நாம் பேசினால் அப்படியே ஒன்றும் கேளாதவர் போல் இருக்கிறவர் அல்ல. ஆமென். நம்முடைய தெய்வம் மறுமொழி கொடுக்கிறவர். எத்தனை பேர் விசுவாசிக்கிறோம்? ஹல்லேலூயா. ஆமென். மறுமொழி கொடுக்கிற, பதில் பேசுகிற ஒரு தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். நம்முடைய தெய்வம் உணர்வுள்ளவர். நாம் ஆராதிக்கிற தேவன் உணர்வுள்ளவர். ஆமென். அவர் எந்த சூழ்நிலையிலும் ஆமென் நமக்கு பதில் தருவார். எந்த நேரத்திலும் அவர் பதில் தருவார். எந்த ராத்திரியிலும் அவர் பதில் தருவார். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் கூப்பிட்ட நாளில் எனக்கு மறு உத்தரவு அருளினீர், என் ஆத்துமாவில் பலன் தந்து என்னை தைரியப்படுத்தினீர். கூப்பிட்ட நாளில் தானே மறு உத்தரவு அருளுகிற ஒரு தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள்! யோசித்து பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையை தியானிக்கிற இந்த வேளையில் யோசித்து பாருங்கள், நாம் எவ்வளவு பாக்கியம் உள்ளவர்கள். ஹல்லேலூயா. ஆமென். ஆண்டவருடைய பிள்ளைகள் நாம் அவரை நோக்கி கூப்பிடுகிற வேளையிலே அவர் நமக்கு பதில் கொடுக்கிறார். ஆமென். பக்தனாகிய மோசே தம்முடைய ஜனங்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை உண்டு. இஸ்ரவேல் ஜனங்களை பார்த்து சொன்ன ஒரு வார்த்தை உண்டு. ஆமென். நாம் ஆண்டவரை தொழுது கொள்ளுகிற போதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறது போல, கர்த்தரை இவ்வளவு சமீபமாய் பெற்ற வேற பெரிய ஜாதி எது என்று மோசே கேட்கிறார். அவரை நோக்கி பார்க்கிற பொழுதெல்லாம் அவர் நமக்கு சமீபமாய் இருக்கிறார். நம்முடைய ஆண்டவர் நமக்கு தூரமானவர் அல்ல. ஆமென். நீங்கள் தொழுது கொள்ளுகிற இயேசு உங்களுக்கு தூரமானவர் அல்ல. நீங்கள் அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது ஆமென், அவர் உங்களுக்கு மறு உத்தரவு அருளுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். சொல்லுங்க, மறு உத்தரவு அருளுகிற ஒரு நல்ல ஆண்டவரை நான் ஆராதிக்கிறேன். ஆமென். மறு உத்தரவு கொடுக்கிற ஒரு நல்ல தெய்வத்தை நான் வழிபடுகிறேன். மறு உத்தரவு கொடுக்கிற ஒரு நல்ல இயேசுவை நான் வழிபடுகிறேன். ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவர் மறு உத்தரவு கொடுக்கிறவர். ஹல்லேலூயா. எந்த மனுஷனுக்கும் மறு உத்தரவு கொடுப்பார். யாருக்கும் அவர் மறு உத்தரவு கொடுப்பார். புதிய ஏற்பாட்டில் நீங்க வாசித்து பார்க்கும்போது எந்த மனுஷருக்கும், தன்னிடத்தில் வந்து பேசின எந்த மனுஷனுக்கும் அவர் மறு உத்தரவு கொடுத்திருக்கிறார். கொஞ்சம் அதை தியானித்து பார்க்கலாம். இயேசு கிறிஸ்துவின் இடத்திலே வந்தவர்கள் எல்லோரும் நல்லவர்கள் அல்ல. ஒரு மனுஷன் வந்தான், தன்னை நல்லவனாக காண்பிக்க வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் இடத்தில் தான் நல்லவன் என்று காண்பிக்கும்படி அவன் வந்தான். அவனுடைய கேள்விக்கு கூட ஆண்டவர் பதில் சொன்னார். ஆமென். யூதாஸ் கெத்செமனே தோட்டத்திலே அவ்வளவு மரண வியாகுலத்தில் இருந்த பொழுது
அவரை பார்த்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தமிட்டானே, அப்படி சொன்ன அந்த மனுஷனுக்கு கூட அவர் மறு உத்தரவு கொடுக்கிறார். பாருங்க நம்முடைய தெய்வம் எப்படிப்பட்டவர் என்று சொல்லி. துரோகம் நிறைந்த அந்த மனுஷனுடைய பேச்சிற்கே, அந்த மனுஷனுடைய வார்த்தைக்கே, அந்த யூதாசுக்கே ஆண்டவர் மறு உத்தரவு கொடுத்திருக்கிறார் என்று சொன்னால், உண்மையோடு ஆராதிக்கிற, உண்மையோடு தொழுது கொள்ளுகிற உங்களுக்கும் எனக்கும் அவர் மறு உத்தரவு கொடுக்கிறது எத்தனை நிச்சயம், எத்தனை உண்மை என்பதை சிந்தித்து பாருங்கள். ஹல்லேலூயா. தன்னிடத்தில் வந்த எல்லா மனுஷருக்கும் அவர் மறு உத்தரவு கொடுத்திருக்கிறாரே, தன்னிடத்தில் வந்த எல்லா மனுஷரிடத்திலும் அவர் பேசி இருக்கிறாரே, பிரதியுத்தரம் சொல்லி இருக்கிறாரே. ஆமென். தம்முடைய வார்த்தையினாலும் பிரதியுத்தரம் சொன்னார், தம்முடைய கிரியைகளினாலும் பிரதியுத்தரம் சொல்லி இருக்கிறார். ஆமென். 12 வருஷமாய் பெரும்பாடுள்ள ஒரு ஸ்திரீ இயேசு கிறிஸ்துவினுடைய வஸ்திரத்தை தொட்ட பொழுது, ஆமென், அவருடைய வார்த்தையினால் அல்ல அன்றைக்கு பிரதியுத்தரம் சொன்னது, அவருடைய கிரியையினாலே அல்லது அவருடைய அற்புதத்தினாலே பிரதியுத்தரம் சொன்னவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. ஆமென். வார்த்தையினாலும் பிரதியுத்தரம் கொடுப்பார், தம்முடைய கிரியையினாலும் பிரதியுத்தரம் கொடுப்பார், அற்புதத்தினாலே பிரதியுத்தரம் கொடுப்பார். எவ்விதத்திலும் உங்களுக்கு பதில் கொடுக்கிற ஒரு தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. ஆமென். ஒரு நல்ல தெய்வத்தை நாம் ஆராதிக்கிறோம். பதில் சொல்லுகிற, மறு உத்தரவு கொடுக்கிற, பிரதியுத்தரம் சொல்லுகிற ஒரு ஆண்டவரை நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆமென். எரேமியா தீர்க்கதரிசியின் இடத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீ அறியாதது, ஹல்லேலூயா, உனக்கு எட்டாதது. ஆமென். நாம் மனிதர்கள் எப்பொழுதும் நிறைய காரியங்களை யோசிக்கிறவர்கள், நிறைய சிந்திக்கிறவர்கள். நாம் இருக்கிற இடம் ஒன்றாய் இருந்தாலும் நம்முடைய சிந்தனை மண்டலங்கள், நம்முடைய யோசனை மண்டலங்கள் எங்கெங்கோ பிரயாணம் செய்யும், எதையெல்லாமோ யோசிக்கும். அப்படிப்பட்டவர்கள் தான் மனிதர்கள். ஆனால் வேத வசனத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாதது, ஆமென், உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நீங்கள் இத்தனை வருஷமாய் யோசித்ததை பார்க்கிலும், இத்தனை நாட்களாய் நீங்கள் போட்ட திட்டங்களை பார்க்கிலும், என் தேவன் உங்களுக்கு அறிவிக்கிற காரியங்கள் பெரியது. அதை நீங்கள் இன்னும் யோசித்திருக்கவே இல்லை, அதை நீங்கள் இன்னும் சிந்தித்திருக்கவே இல்லை. அப்படிப்பட்ட எட்டாத காரியங்களை, உங்களுடைய சிந்தைக்கு எட்டாத காரியங்களை அறிவிக்கிற ஒரு தேவனை நாம் ஆராதிக்கிறோம். ஹல்லேலூயா. பாருங்க, ஜெபம் பண்ணுகிற வேளையில தான் இப்படிப்பட்ட திட்டங்கள் எரேமியா தீர்க்கதரிசிக்கு கிடைக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என்னை நோக்கி கூப்பிடு. கூப்பிடு என்றால் என்ன? அது ஒரு ஜெப நேரம், அது ஒரு ஜெபிக்கிற நேரம். ஜெபம் செய்கிற நேரத்திலே ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்னை நோக்கி கூப்பிடும் பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு கொடுப்பேன், உனக்கு பதில் சொல்லுவேன். எப்படிப்பட்ட பதில்? நீ அறியாதது, உனக்கு எட்டாதது. ஹல்லேலூயா. நிறைய நேரங்கள்ல தேவ பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் பதில் சொல்லுகிறதற்கு அவருக்கு நாம் நேரம் கொடுக்கிறதில்லை. ஆமென். ஆண்டவர் நம்மிடத்தில் பேச வேண்டுமே. நாம் ஆண்டவரிடத்தில் நம்முடைய காரியங்களை சொல்லி இருக்கிறோம், ஆண்டவரும் நம்மிடத்தில் பேச வேண்டும் அல்லவா? அவர் நமக்கு தம்மை வெளிப்படுத்த வேண்டும். பதில் என்னவென்று அவர் சொல்ல வேண்டும். ஆமென். நான் உனக்கு செய்து தருகிறேன் என்று சொல்லுவார், இல்லை என்றால் கொஞ்சம் காத்திரு என்று சொல்லுவார், இல்லை என்றால் அவர் அமைதியாய் இருப்பார். அவர் அமைதியாய் இருந்தாலும் அதுவும் பதில் தான், அதுவும் ஒரு சரியான பதில் தான். சில நேரங்களிலே இந்தந்த காரியங்களை உனக்கு நான் விளக்கி சொல்ல போகிறேன் என்று வேத புஸ்தகத்தின் வழியாய் உங்களை நடத்த வேண்டும் என்று முயற்சிப்பார். ஆனால் தேவ பிள்ளைகள், நாம் ஜெபம் செய்துவிட்டு ஆண்டவருடைய பதிலுக்காக நாம் காத்திருக்கிறதில்லை. ஜெபத்திலே தேவனுடைய பதிலுக்காக நாம் காத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். ஆமென். நீங்கள் ஜெபம் செய்கிறவர்கள், நன்றாக ஜெபிக்கிறீர்கள், ஆனால் உங்களுடைய ஜெபத்திற்கு ஆண்டவர் பதில் தர வேண்டும் என்று சொல்லி சில நிமிடங்கள் நீங்கள் அவருடைய சமூகத்தில் காத்திருக்கிற ஒரு பழக்கமுடையவர்களாய் மாற வேண்டும். அந்த நேரத்திலே அமைதியான சூழலிலே ஆண்டவர் உங்களோடு
பேசுகிறதா இருக்கும், ஆண்டவர் உங்களோடு இடைபடுகிறதா இருக்கும், அந்த நேரத்தை நீங்கள் விட்டு கொடுக்க வேண்டும். ஆமென். ஜெப நேரம் என்பது நீங்கள் ஏதோ வந்துவிட்டு அந்த நேரத்திற்குள் செய்துவிட்டு வேகமாக போக வேண்டும் என்பது போல் அல்ல. நாம் தேவ சமூகத்திலே காத்திருக்கிற தேவ பிள்ளைகளாய் மாற வேண்டும். ஆமென். நாம் ஜெபம் பண்ணுகிறோம், ஆண்டவரிடத்தில் நம்முடைய காரியங்களை சொல்லுகிறோம். ஆண்டவர் பல ரீதிகளில் நம்மோடு பேசுகிறவராய் இருக்கிறார். நீங்கள் ஜெபம் செய்யும் போது ஒருவேளை நீங்கள் பாடுகிற பாடல்கள் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு பதில் சொல்லுகிறதா இருக்கும். ரொம்ப கவனமாக அந்த பாடல்களை நாம் ரொம்ப சீரியஸாக நம்ம பாடணும். ரொம்ப கவனம் உள்ளவர்களாய் அந்த நேரத்தில் நாம் இருக்க வேண்டும். சில நேரங்களிலே வசனங்கள் மூலமாய் ஆண்டவர் நமக்கு பேசுகிறதா இருக்கும். வசனங்களை ஞாபகப்படுத்துவார். ஆமென். நீங்கள் உங்களுடைய மனதில் அந்த வசனம் பல நாட்களாய் வந்திருக்காது, ஆனால் அந்த தேவைக்கேற்ப அந்த வசனங்களை உங்களுக்கு ஞாபகப்படுத்துவார். அதற்காக நீங்கள் கவனித்து அந்த நேரத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும். சில நேரங்களில் நீங்கள் வரிசையாய் வாசித்து வருகிற அந்த வேத பகுதியின் மூலமாக ஆண்டவர் உங்களோடு இடைபடுகிறதா இருக்கும். அப்படிப்பட்ட நேரங்களிலும் நீங்கள் கவனமாக அந்த நேரத்தை நீங்கள் கையாள வேண்டும். ஆமென். நீங்கள் ஜெபம் பண்ணுகிறீர்கள், நீங்கள் ஆண்டவரை தேடுகிறீர்கள், சில நிமிடம் அவருடைய சமூகத்திலே காத்திருக்க வேண்டும். ஏனென்றால் நீங்கள் அறியாததும் உங்களுக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் அறிவிக்கிற நேரம் எதுதான்? அந்த குறிப்பிட்ட நேரம் தான். ஜெபம் பண்ணிவிட்டு அடுத்து உங்களுடைய அலுவல்களை நீங்கள் தொடரும் போது ஆண்டவருடைய சத்தத்தை கேட்கிறதற்கான ஒரு தடை உண்டாகிவிடும். பாருங்கள், மறுபடி நீங்கள் அதே காரியத்துக்காக ஆண்டவருடைய சமூகத்தில் வருவீர்கள். ஆமென். அது மாதிரி ஜெபம் பண்ணுவீர்கள். ஜெபம் பண்ணிவிட்டு உடனே போகிறதா இருக்கும். இல்லை. ஆமென். இனிமேல் உங்களுடைய ஜெப நேரங்களிலே நீங்கள் ஜெபம் செய்துவிட்டு ஆண்டவருடைய சத்தத்திற்காக, அவருடைய மெல்லிய சத்தத்திற்காக நீங்கள் காத்திருக்க வேண்டும். ஆமென். வேதத்தில் நாம் வாசிக்கும் போது எலியா தீர்க்கதரிசியின் இடத்திலே ஆண்டவர் பேசும்போது ஒரு மெல்லிய சத்தத்தோடு ஆண்டவர் பேசினார். ஹல்லேலூயா. ஆமென். இடி முழக்கம் போல் அல்ல. நிறைய நேரங்களில் நாம் நினைக்கிறோம் ஆண்டவர் பேசினாலே ஒரு பெருவெள்ளத்தின் இரைச்சல் போல தான் இருக்கும் போல. இல்ல, ஆண்டவர் அமைதியான மனதிலே நம்மோடு மென்மையாக பல நேரங்களில் பேசுவார். நம்முடைய இருதயங்கள் உடைக்கப்படத்தக்க ரீதியிலே அவர் நம்மோடு பேசுவார். நம்முடைய சிந்தைகளை மாற்றத்தக்க ரீதியிலே ஆண்டவர் நம்மோடு பேசுவார். அவர் பேசுகிற அந்த ஒரு மெல்லிய சத்தம் ஆமென் நம்முடைய வாழ்க்கையே தலைகீழ புரட்டுகிற அளவிற்கு வல்லமையுடையதா இருக்கும். நம்ம ஜெபம் பண்ணும்போது இனிமேல் ஆண்டவருடைய வார்த்தை கேட்பதற்கு நம்முடைய நேரத்தை நாம் விட்டு கொடுக்க வேண்டும். ஆமென். அதற்கேற்ற ரீதியில் உங்களுடைய நேரத்தை அமைத்து ஜெபிக்க பழகும் போது ஆண்டவர் உங்களிடத்தில் நிச்சயமாக பேசுவார். அவர் பேசுகிறது எல்லாமே ஆமென் உங்களுடைய சிந்தைக்கு எட்டாததா இருக்கும். ஆமென். உங்களுடைய சிந்தைக்கு அப்பாற்பட்டதா இருக்கும். இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நீ அறியாதது உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். ஆமென். உங்களுக்கு தெரியாதது, நீங்கள் இதுவரைக்கும் அறிந்து கொண்டிராத ஒரு காரியத்தை ஆண்டவர் உங்களிடத்தில் பேசுவார். உங்களுடைய சிந்தைக்கு எவ்விதத்திலும் எட்டாத காரியம், உங்களுடைய படிப்பின் மூலமாக அல்லது உங்களுடைய உலக அறிவின் மூலமாக உங்களுக்கு கிடைக்காத அந்த ரகசியத்தை, அந்த மறைபொருள்களை எல்லாம் ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். Ask me and I will tell you remarkable secrets you do not know about things to come. Amen. அந்த வருகிற காரியங்களை குறித்த ரகசியங்களை எல்லாம் கூட ஆண்டவர் உங்களுக்கு என்ன செய்வார்? வெளிப்படுத்துவார். காத்திருக்கிற தேவ பிள்ளைகளை ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் தேவனுடைய சமூகத்திலே ஜெபத்தோடு காத்திருக்க வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த இரண்டாவது வசனத்தை நம்ம வாசிக்கும் போது அதிலே ஒரு ரகசியம் அடங்கி இருக்கிறது. இரண்டாவது வசனத்தில், அந்த வசனத்தில் இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது, இதை செய்கிற கர்த்தருமாய், இதை செய்கிற கர்த்தருமாய், இதை திடப்படுத்தும்படிக்கு இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாய் இருக்கிற யெகோவா என்னும் நாமமுள்ளவர் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த யெகோவா
அப்படின்ற நாமத்துக்கு என்னங்க அர்த்தம்? இந்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கு பாருங்க. யெகோவா அப்படின்ற நாமத்துக்கு என்ன அர்த்தம்னா இதை செய்கிற கர்த்தர் அப்படின்னு அர்த்தம். ஹல்லேலூயா. யெகோவா அப்படின்னா இதை செய்கிற கர்த்தர் அப்படின்னு அர்த்தம். செய்கிற கர்த்தர் மட்டுமல்ல, இதை திடப்படுத்துகிற கர்த்தர், அடுத்து இதை உருவேற்படுத்துகிறவருமாய் இருக்கிற கர்த்தர். இதுதான் யெகோவா அப்படின்ற அந்த வார்த்தைக்கான அர்த்தம். யெகோவா அப்படின்னா இதை செய்கிறவர், இதை திடப்படுத்தும்படிக்கு உருவேற்படுத்துகிறவர் அப்படின்னு அர்த்தம். ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு சொன்ன காரியங்களை எல்லாம் ஆமென் யெகோவா என்னும் நாமமுள்ள நம்முடைய கர்த்தர், நம்முடைய ஆண்டவருக்கு பல்லாயிரம் நாமங்கள் இருக்கிறது. 1 2 நாமம் அல்ல, பல்லாயிரம் நாமங்கள் இருக்கிறது. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் தரிசனமாகும்போது சர்வ வல்லமையுள்ள தேவன் என்று ஆண்டவர் தரிசனமானார். மோசேயினிடத்தில் யெகோவா என்னும் நாமத்தினாலே ஆண்டவர் தம்மை வெளிப்படுத்தினார். புதிய ஏற்பாட்டில் பார்க்கும்போது இயேசு கிறிஸ்து என்கிற நாமத்தினாலே அவர் அறியப்படுகிறார். இப்படி வேதத்திலே தேவனுக்கு பல நாமங்கள் உண்டு. ஆமென். ஆயிரக்கணக்கான நாமங்கள் நம்முடைய ஆண்டவருக்கு உண்டு. அதுல ஒரு நாமம் தான் யெகோவா அப்படின்ற நாமம். அந்த நாமத்துக்கு அர்த்தம் தான் இதை செய்கிறவர். உங்களுடைய வாழ்க்கையில எந்தெந்த காரியங்கள்லாம் இன்னும் செய்யப்படாமல் இருக்குதோ அதையெல்லாம் ஆண்டவர் இந்த நாட்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. ஆமென். இதை திடப்படுத்தும்படிக்கு இதுல இன்னும் ஒரு தெளிவு உண்டாகல. அந்த மாதிரியான காரியங்களை எல்லாம் ஆண்டவர் திடப்படுத்த போகிறார். அடுத்து சொல்லப்பட்டிருக்கிறது இதை உருவேற்படுத்துகிற கர்த்தர். ஆமென். உருவேற்படுத்துகிற கர்த்தர்னா என்ன? ஆமென். ஒரு காரியத்தை, வார்த்தையா இருக்கிற காரியத்தை உருவத்திற்கு கொண்டு வருகிறவர் அப்படின்னு அர்த்தம். ஆமென். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் சொன்ன வாக்குத்தத்தங்களை எல்லாம் அவர் உருவேற்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. அதற்கு ஒரு உருவம் கொடுக்க போகிறார். எந்தெந்த காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு சொன்னாரோ, எந்தெந்த காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு கட்டளையிட்டாரோ அந்த காரியங்களை எல்லாம் உருவேற்படுத்துகிறவர் நம்முடைய ஆண்டவர். அதனாலதான் அவரை யெகோவா அப்படின்னு நம்ம சொல்லுகிறோம். யெகோவா அப்படின்னா இதை செய்கிற கர்த்தர், இதை திடப்படுத்துகிற கர்த்தர், இதை உருவேற்படுத்துகிற கர்த்தருமாயிருக்கிறவர் நம்முடைய ஆண்டவர். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறதை இங்கே பார்க்கிறோம். இப்போ இந்த அதிகாரத்தில் ஆண்டவர் சொன்ன 4 பெரிய காரியங்களை நம்ம தியானிக்க போகிறோம். ஆண்டவர் எரேமியா மூலமாய் சொன்ன 4 பெரிய காரியங்களை நாம் இப்பொழுது தியானிக்க போகிறோம். வாசிக்கலாம். 4வது வசனம், எரேமியா 33வது அதிகாரம் 4வது வசனத்தில் இருந்து 6வது வசனம் வரைக்கும் வாசிக்க போகிறோம். எதிர்கொத்தலங்களினாலும் பட்டயத்தாலும் இடிக்கப்பட்டவைகளாகிய இந்த நகரத்தின் வீடுகளையும் யூதா ராஜாக்களின் வீடுகளையும் குறித்து, இந்த நகரத்தின் எல்லா பொல்லாப்பு நிமித்தமும் நான் என் முகத்தை மறைத்தபடியினாலே, என் கோபத்திலும் உக்கிரத்திலும் வெட்டுண்ட மனுஷ பிரேதங்களினாலே அவைகளை நான் நிரப்பும்படியாகவே அவர்கள் கல்தேயரோட யுத்தம் பண்ண போகிறார்கள். இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். முதலாவது ஆண்டவர் அறிவிக்கிற பெரிய காரியம் என்னவென்று சொன்னால், இதோ நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த நேரத்தில் அவர்களுடைய சூழல் எப்படி இருந்தது என்று சொன்னால், 4வது வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது எதிர்கொத்தலங்களினாலும். எதிர்கொத்தலங்கள் அப்படின்னா என்ன? எதிரிகளின் முற்றுகை. எதிரிகள் வந்து இந்த ஜனங்களை தாக்குகிறதற்காக முற்றுகையிட்டிருந்தார்கள். எப்படியாவது இவர்களை அழித்து
விட வேண்டும், எப்படியாவது இவர்களை ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட வேண்டும் என்று சொல்லி தேவனுடைய பிள்ளைகளுக்கு விரோதமாய் சத்துருக்கள் முற்றுகையிட்டிருந்தார்கள். அடுத்ததாக சொல்லப்பட்டிருக்கிறது, ஆமென், பட்டயத்தாலும். யாருடைய பட்டயம்? எதிரிகளின் பட்டயம். சத்துருவினுடைய பட்டயத்தாலும் களங்கடிக்கப்பட்ட நிலையிலே அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் இருந்தார்கள். ஆமென். நம்முடைய சூழ்நிலை கூட ஒருவேளை இப்படியே இருந்திருக்கலாம். பாருங்க, எப்போ பார்த்தாலும் எதிரிகளினுடைய முற்றுகை. எப்பொழுது இவன் அழிவான், எப்பொழுது இவனுடைய வாழ்க்கை முடியும், எப்பொழுது இவளுடைய காரியங்கள் முடியும் என்று சொல்லி நம்மை சுற்றி எதிரிகளினுடைய கொத்தளங்கள் இருக்கிறது. எதிரிகள் முற்றுகையிட்டிருக்கிறார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற அந்த ஜனங்களை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணி அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். எதிர்கொத்தலங்களினாலே, எதிரிகளினுடைய முற்றுகையினாலே நீங்கள் பாதிக்கப்பட்டவர்களாய் இருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் உங்களை பார்த்துதான் பேசுகிறார். நான் உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். சரீரத்தில் வியாதியாய் இருக்கிற தேவ பிள்ளைகளை நீங்க பார்க்கும்போது, ஆமென், அவர்களுடைய மனநிலையிலே போராடுகிற சத்துருவினுடைய கிரியைகள் அதிகமாக இருக்கும். ஆமென். நீ அவ்வளவுதான், உன்னுடைய வாழ்க்கை முடிந்தது, இனிமேல் நீ எழும்புவதற்கான வாய்ப்பு இல்லை, உன்னுடைய வாழ்க்கை முடிவுக்கு வந்துவிட்டது, உன்னுடைய குடும்பம் கஷ்டப்பட போகிறது, உன்னால் எந்த பிரயோஜனமும் இல்லை, ஆண்டவர் உன்னை வெறுத்து விட்டார், உன்மேல் ஆண்டவர் பிரியமா இருக்கவில்லை, உன்னுடைய ஜெபங்களை ஆண்டவர் கேட்கவில்லை, இந்த படுக்கையிலே தானே நீ அழிய போகிறாய் என்று சத்ரு எப்பொழுதும் அந்த ஜனங்களை நோக்கி சொல்லிக் கொண்டிருப்பான். தேவ பிள்ளைகளை நோக்கி சொல்லிக் கொண்டிருப்பான். இதுதான் எதிர்கொத்தலம். ஆமென். எதிரிகளினுடைய முற்றுகை. ஆமென். இனி நீ எழும்பக்கூடாது, இனி நீ நல்ல வாழ்வு அடையக்கூடாது என்று சொல்லி சத்ருவானவன் உங்களுக்கு விரோதமாய் வைக்கிற கண்ணிகள் இவைகள். அப்படிப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். கர்த்தர் அறிவிக்கிற பெரிய காரியம், முதல் பெரிய காரியம் இதுதான். ஆமென். நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணுவேன். ஆமென். சௌக்கியத்தையும் சுகத்தையும் குறித்து எந்த நம்பிக்கையும் இல்லாமல் இருக்கிற தேவ பிள்ளைகளை பார்த்து தான் ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். குணமாகாத உங்களுடைய சரீரத்தின் உறுப்புகளை கர்த்தர் குணமாக்குவார். அவர்களை குணமாக்கி அவர்களுக்கு பரிபூரண சமாதானத்தையும் சத்தியத்தையும் வெளிப்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எதிரிகளின் முற்றுகையினால், ஆமென், திகில் நிலையில் இருக்கிற உங்களை பார்த்து, எதிரிகளின் முற்றுகையினால் கலங்கி போன நிலையில் இருக்கிற உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உனக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணுவேன். ஹல்லேலூயா. யாரோட ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார்? உங்களுடைய சூழ்நிலைகள் நிச்சயமாய் மாறும். ஆமென். உங்களுடைய கட்டுகள் அவிழ்க்கப்படுகிறது. ஆண்டவர் பேசுகிற இந்த நேரத்திலே, ஆமென், இது உங்களுக்கு பெரிய காரியம். ஆண்டவர் செய்கிற ஒரு மிகப்பெரிய காரியம். எந்த விதமான சாத்திய கூறுகளும் இல்லாத நிலையிலே ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. இது ஆண்டவர் சொன்ன முதலாவது பெரிய காரியம். அடுத்து இரண்டாவது பெரிய காரியம் என்ன? வாசிக்கலாம். 7வது வசனம், நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவித்து
அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆமென். நான் யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவிப்பேன், முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது கர்த்தர் அறிவிக்கிற இரண்டாவது பெரிய காரியம். ஆமென். உங்களுடைய சிறையிருப்பை ஆண்டவர் மாற்றுகிறேன் என்று சொல்லுகிறார். ஆமென். சிறையிருப்பு எவ்வளவு கடினமானது என்று உங்களுக்கு தெரியும். ஆமென். சிறைச்சாலையில் இருப்பது என்பது சாதாரணமானதல்ல. அதுபோலவே மனிதர்கள் பல நேரங்களிலே இப்படிப்பட்ட சிறையிருப்புக்கு உட்படுகிறார்கள். இந்த சிறையிருப்புக்கு நல்ல காரணமும் இருக்கும், தவறான காரணமும் இருக்கும். யோசேப்பு சிறைச்சாலையில் இருந்தது ஒரு நல்ல காரணத்திற்காக. இஸ்ரவேல் ஜனங்கள் சில நேரங்களில் சிறையிருப்புக்கு உட்பட்டார்கள், அது நல்ல காரணத்திற்காக அல்ல. அவர்கள் செய்த பாவத்தின் காரணத்திற்காக, அவர்களுடைய அக்கிரமத்தின் காரணத்திற்காக. எப்படிப்பட்ட காரணமாக இருந்தாலும், அது நல்லதற்கோ அல்லது கெட்ட காரியங்களுக்கோ, எப்படிப்பட்ட காரியங்களுக்காக நீங்கள் சிறையிருப்பில் இருந்தாலும் ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், உங்களுடைய சிறையிருப்பை நான் திருப்புவேன் என்று சொல்லுகிறார். நம்பிக்கையுடைய சிறைகளே, ஆமென், அரணுக்கு திரும்புங்கள், இரட்டிப்பான நன்மையை தருவேன், இன்றைக்கே தருவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய சூழ்நிலை, உங்களுடைய சிறையிருப்பு நிச்சயமாய் மாற்றப்படும். ஆமென். உங்களுடைய சிறையிருப்புகள் மாறும். ஆண்டவர் அதை மாற்றுகிறதற்கு உண்மையுள்ள தேவனாய் இருக்கிறார். மாற்றுகிறதோடு அல்லங்க, அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, முன்னிருந்தது போல ஆண்டவர் உங்களை கட்டுவிப்பேன் என்று சொல்லுகிறார். அநேகருக்கு ஏக்கம் என்னன்னா, நான் முன்னை போல நான் ஜெபம் பண்ண முடியலே, முன்பாக நான் அவ்வளோ ஆண்டவருக்குள்ள உண்மையா இருப்பேனே, முழங்கால நின்று ஜெபம் பண்ணுவேனே, ஆண்டவருடைய வசனத்தை அவ்வளோ உண்மையாய் தியானிப்பேனே, அந்த நாட்கள் எனக்கு இல்லையே என்று சொல்லி ஒருவேளை நீங்கள் ஏங்கிக் கொண்டிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், முன்னிருந்தது போல உங்களை கட்டுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. சில வேலைகளை செய்யும் போது, சில காரியங்களை செய்யும் போது, ஐயோ முன்ன போல என்னால் இந்த காரியத்தை செய்ய முடியலே, முன்பை போல என்னால் இந்த வேலையை செய்ய முடியவில்லையே, இந்த வாகனத்தை முன்பை போல எனக்கு இயக்க முடியவில்லையே என்று நீங்கள் கவலைப்படலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், முன்னிருந்தது போல அவர்களை கட்டுவிப்பேன் என்று சொல்லுகிறார். முன்னிருந்தது போலவே உங்களை ஆண்டவர் கட்டுவிப்பார். உங்களுடைய பலன் குன்றி போயிட்டு என்று நீங்கள் கவலைப்பட வேண்டாம். முன்னிருந்தது போலவே ஆண்டவர் உங்களை கட்டுவிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்புவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆமென். வெளியவே தெரியாது பாருங்க. நிறைய நேரங்களில் நம்முடைய சிறையிருப்பு வெளியவே தெரியாது. அந்த சிறையிருப்பு நம்முடைய மனதில் இருக்கும், நம்முடைய இருதயத்தில் அந்த சிறையிருப்பு இருக்கும். அவ்வளவுதான், முடிந்தது, எல்லாம் அவ்வளவுதான் என்று சொல்லிக்கொண்டே இருப்போம். அது ஒரு சிறையிருப்பு. அப்படிப்பட்ட சிறையிருப்பில் இருந்து, உங்களுடைய மனதின் சிறையிருப்பில் இருந்து, உங்களுடைய இருதயத்தின் சிறையிருப்பில் இருந்து ஆண்டவர் உங்களை வெளியே கொண்டு வருகிறார். ஹல்லேலூயா. நீங்கள் சிறையிருப்போடு இருக்கிறது அநேகருக்கு தெரியாது. ஆமென். நீங்கள் நன்றாக சாப்பிடுகிறீர்கள், எல்லா காரியத்தையும் செய்கிறீர்கள், ஆனால் மனதில் இருக்கிற அந்த கட்டுகள், அந்த கட்டுகளை ஆண்டவர் இந்த நாளிலே மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, யூதாவின் சிறையிருப்பையும் இஸ்ரவேலின் சிறையிருப்பையும் திருப்பி முன்னிருந்தது போலவே அவர்களை கட்டுவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. இது அறிவிக்கப்பட்ட, கர்த்தரால் அறிவிக்கப்பட்ட இரண்டாவது பெரிய காரியம். அடுத்து மூன்றாவது பெரிய காரியம் என்ன? வாசிக்கலாம். 8வது வசனம், எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 33வது அதிகாரம், அதனுடைய 8வது வசனத்தை வாசிக்கலாம். அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது கர்த்தரால் அறிவிக்கப்பட்ட மூன்றாவது பெரிய காரியமாய் இருக்கிறது. நீங்கள் நினைக்கலாம், இதெல்லாம் ஒரு பெரிய காரியமா அப்படின்னு ஒருவேளை நினைக்கலாம். பிரியமானவர்களே, இன்றைக்கு உலகத்தில் எத்தனை பேர் பாவத்தின் அந்த சிந்தனையினாலே, ஐயோ நான் இப்படி தவறு செய்து விட்டேனே என்கிற சிந்தையினாலே எத்தனை பேர் அன்றாடம் மரித்து கொண்டிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? எத்தனை பேர் தங்களுடைய ஜீவனை அழித்து கொண்டிருக்கிறார்கள்?
பாவத்தின் தோஷத்தினால், பாவத்தினுடைய அந்த எண்ணத்தினால், தாங்கள் செய்த பாவத்திற்கான விமோச்சனம் கிடைக்காதபடியினாலே எத்தனை பேர் தங்களை அழித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்று உங்களுக்கு தெரியுமா? ஆண்டவர் சொல்லுகிறார், அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்த அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களுக்கும் அவர்களை நீங்களாக்கி சுத்திகரித்து, அவர்கள் எனக்கு விரோதமாய் குற்றம் செய்து எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள் ஆண்டவருக்கு விரோதமாய் செய்த துரோகங்களை, அக்கிரமங்களை, குற்றங்களை எல்லாம் ஆண்டவர் உங்களை விட்டு நீங்களாக்கி உங்களை ஆண்டவர் சுத்திகரிக்கிறார். ஆமென். உங்களுடைய இருதயத்தை ஆண்டவர் சுத்திகரிக்கிறார். உங்களுடைய சிந்தனை மண்டலங்களை ஆண்டவர் சுத்திகரிக்கிறார். ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கிறதான அந்த இடைவெளிகள் எல்லாம் மாறுகிறது. பாவத்தினாலே உண்டாக்கப்பட்ட அந்த இடைவெளிகள், ஆமென், ஆண்டவருக்கும் உங்களுக்கும் இடையே இருக்கிற அந்த இடைவெளி, பாவத்தினாலே, உங்களுடைய மீறுதலினாலே, உங்களுடைய அக்கிரமத்தினாலே இருக்கிறதான அந்த இடைவெளிகளை ஆண்டவர் இந்த நாளிலே மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆமென். நீங்கள், ஆமென், ஆண்டவருக்கு விரோதமாய் செய்த அந்த குற்றங்கள், அவருக்கு விரோதமாய் பண்ணின துரோகம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. எனக்கு விரோதமாய் துரோகம் பண்ணின அவர்களுடைய எல்லா அக்கிரமங்களையும் மன்னிப்பேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இது ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிற மூன்றாவது பெரிய காரியம். ஹல்லேலூயா. உங்களுடைய அக்கிரமங்களை, உங்களுடைய குற்றங்களை, ஆண்டவருக்கு விரோதமாக நீங்கள் செய்த துரோகங்களை எல்லாவற்றையும் ஆண்டவர் உங்களை விட்டு நீங்களாக்கி உங்களை சுத்திகரித்து அவர் உங்களை ஏற்றுக்கொள்ளுகிறார். எல்லாவற்றையும் ஆண்டவர் மன்னிக்கிறார். நம்முடைய ஆண்டவர் மன்னிக்கும் போது மனிதர்கள் மன்னிக்கிறது போல அவர் மன்னிக்கிறதல்ல. ஆமென். ஆண்டவர் ஒரு மனுஷனை மன்னிக்கும் போது அந்த மனுஷனை மன்னித்து அவர் ஏற்றுக்கொண்டு அந்த காரியங்களை அவர் அப்படியே மறந்து விடுகிறார். உங்களுடைய பாவங்களை கடலின் ஆழத்தில் கொண்டு போய் அவர் போட்டு விடுகிறார். அங்கே இருந்த ஆண்டவர் அந்த பாவத்தை மறுபடி எடுத்து உங்களை நியாய தீர்ப்பு செய்வார் என்று அர்த்தம் அல்ல. ஆண்டவர் ஒரு விசை உங்களை மன்னித்து விட்டால் அது மன்னித்தது தான். அதை நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். நிறைய நேரம் தேவ பிள்ளைகள் ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேட்பார்கள். ஆண்டவரும் அதை அவர்களுக்கு கிருபையாய் மன்னித்து விடுவார். மன்னித்து விட்டாலும் பிசாசானவன் அவர்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டே இருப்பான், நீ தவறு செய்தவன், உனக்குள்ளே பாவம் இருக்கிறது, உனக்குள்ளே அக்கிரமம் இருக்கிறது, ஆண்டவர் உன்னை மன்னிக்கவே இல்லை என்று சொல்லி பழைய காரியங்களை அவர்களுக்குள்ளே சொல்லிக் கொண்டே இருப்பான். ஆண்டவர் உங்களுக்கு ஒரு காரியத்தை மன்னித்தால் அது மன்னித்தது தான். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய அக்கிரமங்களை நிவர்த்தி செய்தால் அது நிவர்த்தி செய்தது தான். அதை திரும்பி ஒரு மனிதனைப் போல உட்கார்ந்து யோசிப்பவர் அல்ல நம்முடைய ஆண்டவர். ஆமென். அந்த பார்வையில் உங்களை பார்க்கிறவரும் அல்ல. ஆமென். இயேசு கிறிஸ்து சொன்ன ஊமையிலே அந்த 2 குமாரர்களை பற்றி சொன்னாரே. இரண்டாவது குமாரன் தூர தேசத்திலே போய் தன்னுடைய எல்லா ஆஸ்திகளையும் அழித்துவிட்டு அவன் தன்னுடைய தகப்பனிடத்திலே திரும்பி வந்தபோது அந்த தகப்பன் செய்தது உங்களுக்கு ஞாபகம் இருக்கிறதா? அவனுடைய வஸ்திரங்களை எல்லாம் மாற்றி உயர்ந்த வஸ்திரங்களை அவனுக்கு தரிப்பித்து, ஆமென், அவனுடைய கைகளிலே மோதிரத்தை அணிவித்து அவனுக்காக ஒரு பெரிய விருந்து கொண்டாடினதை வேதத்தில் நீங்கள் வாசித்திருக்கவில்லையா? ஆமென். அந்த தகப்பன் செய்திருக்கலாம், நீ செய்த இந்த காரியத்திற்காக, என்னுடைய பணத்தை எல்லாம் நீ வீணாக்கினதற்காக நீ ஒரு வேலைக்காரனை போல் இரு என்று அவனிடத்தில் ஏன் ஆண்டவர் சொல்லவில்லை? ஆண்டவருடைய மன்னிப்பு மேன்மையானது, அது பரிசுத்தமானது, அது புனிதமானது. ஆண்டவர் உங்களை ஒரு விசை மன்னித்தால் அது மன்னித்ததுதான். ஹல்லேலூயா. அந்த மன்னிப்பு விலையேற பெற்றது. பிரியமானவர்களே, எத்தனையோ பேருக்கு இந்த வாய்ப்புகள் கொடுக்கப்படவில்லை, அவர்களுடைய பாவங்கள் மன்னிக்கப்படவில்லை. ஆனால் உங்களுடைய, என்னுடைய பாவங்களை, அக்கிரமங்களை ஆண்டவர் கிருபையாய் மன்னிக்கிறார். கரங்கள் அசைத்து கர்த்தருக்கு நன்றி செலுத்துவோம். ஹல்லேலூயா. இது ஆண்டவர் நமக்கு அறிவிக்கிற மூன்றாவது பெரிய காரியமாய் இருக்கிறது. அடுத்து ஒரு பெரிய காரியம், அடுத்தது 4வது பெரிய காரியம் என்ன? வாசிக்கலாம். 33வது அதிகாரம், எரேமியா தீர்க்கதரிசன புத்தகம் 33வது அதிகாரம், அதனுடைய 9வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். 33வது அதிகாரம் 9வது வசனம் வாசிக்கலாமா? நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும்
புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மையின் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவர் தம்முடைய பிள்ளைகளுக்கு அறிவிக்கிற அல்லது உங்களுக்கு அறிவிக்கிற நான்காவது பெரிய காரியம் என்ன என்று சொன்னால், நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளி செய்யும் எல்லா நன்மை நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். இந்த நான்காவது பெரிய காரியத்தில் ஆண்டவர் உங்களுக்கு சொல்லுகிறது என்னன்னு சொன்னா, ஆண்டவர் உங்களுக்கு செய்கிற நன்மையை எல்லாம் கேட்க போகிற பூமியின் ஜாதிகளுக்கு முன்பாக அது ஆண்டவருக்கு மகிமையுள்ளதா இருக்க போகிறது. உங்களை வந்து பார்க்கிறவர்கள், ஓ, ஆண்டவர் உங்களுக்கு இவ்வளவு காரியங்களை செய்திருக்கிறாரா, நீங்கள் நம்பி போன இயேசு, நீங்கள் நம்பி இருக்கிற இயேசு இதையெல்லாம் உங்களுக்கு செய்திருக்கிறாரா என்று சொல்லி உங்களை அல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறார்கள். ஹல்லேலூயா, ஆமென். ஆண்டவர் உங்களுக்கு என்னெல்லாம் செய்ய போகிறாரோ அதையெல்லாம் பார்த்து, ஆமென், பூமியில் இருக்கிற ஜனங்கள், உங்களை சுற்றி இருக்கிற ஜனங்கள் என்ன சொல்ல போறாங்கன்னா, இந்த சிஸ்டருக்கு செஞ்ச இந்த மேன்மையான காரியத்தை பாருங்க, இந்த பிரதருக்கு செஞ்ச மேன்மையான காரியத்தை பாருங்க, இது உண்மையிலே இவர்களாக செய்து கொண்டது அல்ல, இவர்கள் நம்பி இருக்கிற இயேசு இவர்களுக்கு செய்தது. ஹல்லேலூயா, ஆமென். நாம் நம்பி இருக்கிற இயேசு நமக்கு செய்கிற நன்மை இதுதான். பலர் வந்து பார்த்து கர்த்தருடைய மகிமையை அவர்கள் பிரஸ்தாபிக்க போகிறார்கள். வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, கர்த்தருடைய செய்கைகளை வந்து பாருங்கள். மனுபுத்திரருக்குள்ளே அவர் நடப்பிக்கிற கிரியையில் என் இயேசு பயங்கரமானவர். ஹல்லேலூயா, மனுபுத்திரருக்குள்ளே நடப்பிக்கிற கிரியையில் இயேசு பயங்கரமானவர். ஹல்லேலூயா, ஆமென். அவர் உங்களுக்கு செய்கிற நன்மை எல்லாம் இனி நீங்க மட்டும் கேட்க போறது இல்லை, உங்களை சுற்றி இருக்கிறவர்கள் கேட்க போகிறார்கள். ஆமென். உங்களுடைய இனஜன பந்துகள் கேட்க போகிறார்கள். ஆமென். இவர்களுக்கு ஆண்டவர் செய்த இந்த நன்மையை பாருங்கள், இவர்களுக்கு கர்த்தர் செய்த நன்மையை பாருங்கள் என்று சொல்லி அவர்கள் ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறார்கள். ஹல்லேலூயா. ஆண்டவர் செய்ய போகிற அந்த நன்மைகள் எல்லாம் பார்க்கும் போது, ஆமென், அநேகர் என்ன அறிந்து கொள்வார்கள் அப்படின்னு சொன்னா, இது இவர்களுடைய திறமையை கொண்டு செய்யப்பட்டது அல்ல, இவர்களுடைய குடும்ப பின்னணியத்தை கொண்டு செய்யப்பட்டதும் அல்ல, இவர்கள் ஆராதிக்கிறார்களே ஒரு ஆண்டவர், வல்லமையுள்ள தெய்வம், அவர் இவர்களுக்கு இதை செய்திருக்கிறார் என்று சொல்லி உங்கள் மூலமாக ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறார்கள். ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தையை பாருங்க, அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாம் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். உங்களுக்கு செய்ய போகிற அந்த நன்மை, ஆமென், உங்களுக்கு செய்ய போகிற அந்த நன்மைகள் எல்லாம் ஆண்டவருக்கு மகிமையை கொண்டு வருகிறதாய் இருக்க போகிறது. ஹல்லேலூயா, ஆமென். லாசருவை ஆண்டவர் உயிரோடு எழுப்பினார். 4 நாட்களுக்கு அப்புறமாக உயிரோடு எழுப்பினார். மரித்த சடலம், நாறிப்போன கெட்டுப்போன சடலம், ஆமென், உயிரோடு ஆண்டவர் எழுப்பின உடனே வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, அநேகர் வந்து இந்த லாசருவை பார்க்க வேண்டும் என்று வந்தார்கள். ஆமென். லாசருவை மட்டுமல்ல, லாசருவை உயிரோடு எழுப்பின ஒரு இயேசுவும் பக்கத்தில் உட்கார்ந்து இருக்கிறார். ஆமென். லாசருவும் அவர்களோடு பந்தியில் உட்கார்ந்து இருந்தான். அவர்கள் பந்தியில் உட்கார்ந்திருந்த சமயத்தில் லாசர் உயிரோடு எழுப்பப்பட்டவன், இந்த செத்த சடலத்தை உயிரோடு எழுப்பினது இந்த
ஜீவனுள்ள தேவன் என்று சொல்லி இயேசுவை அவர்கள் மகிமைப்படுத்தினார்கள். இதுதான் உங்களுக்கு நடக்க போகுது, இதுதான் உங்க குடும்பத்தில் நடக்க போகிறது. ஹல்லேலூயா. விசுவாசிக்கிறவங்க மட்டும் கரங்கள் அசைத்து ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. ஒரு ஜீவனுள்ள தேவனை ஆராதிக்கிறோம். அவருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்புகிறது இல்லை, அவருடைய வார்த்தை வெறுமையாய் திரும்புகிறது இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுக்கிறார். ஹல்லேலூயா. ஆமென். உங்களுடைய ஜெபங்களுக்கான பதில்கள் இந்த வார்த்தைகள் எல்லாம். ஆமென். நீங்கள் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டதற்கான மேலான பெரிய காரியங்களை ஆண்டவர் உங்களுக்கு செய்வேன் என்று சொல்லி இந்த காரியங்களை உங்களுக்கு அறிவிக்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. சோ ஆண்டவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது ஆண்டவர் நமக்கு சௌக்கியமும் ஆரோக்கியம் வர பண்ணுகிறார். நம்முடைய சிறையிருப்பை திருப்புகிறார். நம்முடைய குற்றங்கள் எல்லாம் மன்னிக்கிறார். அடுத்ததாக நமக்கு செய்ய போகிற நன்மையை அநேகர் வந்து கேட்க போகிறார்கள். கேட்டு ஆண்டவரை மகிமைப்படுத்த போகிறார்கள். ஹல்லேலூயா. என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்கள் அறிவிப்பேன் என்று சொன்னாரே. கண்களை மூடி இருதயத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நம்முடைய ஆண்டவர் சாதாரணமான தெய்வம் அல்ல, எல்லா நாமங்களுக்கும் மேலான தெய்வம். அவர் ஒன்று சொன்னா அது சொன்னது தான். அவர் தம்முடைய பேச்சில் ஒன்றையும் மாற்றிக்கொள்ளுகிறவர் அல்ல. ஆண்டவரை நோக்கி நீங்க கூப்பிடுங்க. ஆமென். உங்களுக்கு மறு உத்தரவு அருளுகிற, பதில் சொல்லுகிற, பிரதியுத்தரம் சொல்லுகிற ஒரு நல்ல தெய்வத்தை நீங்களும் நானும் ஆராதித்து கொண்டிருக்கிறோம். ஷேகே டெலே மராஹா தோலோ ரோபா கபாரா ரிகடனமா ஷேந்தெரே பா கடாதி ரிபி குமானா ரிபாலபரா ஷபலபரபா. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக, கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. பரிசுத்த ஆவியானவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. சர்வ வல்லமையுள்ளவரே உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக, உம்முடைய நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவரே, எங்களை நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான இந்த நேரத்தில் உம்முடைய சமூகத்தில் உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உத்தரவு கொடுத்து நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று சொன்னீரே. ஆண்டவர், இந்த நாளிலே நீர் எங்களோடு பேசின அந்த பெரிய காரியங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, நீர் எவ்வளவு நல்லவர், எவ்வளவு பரிசுத்தர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, எங்களோடு நீர் ஆண்டவரை பகிர்ந்து கொண்ட அந்த பெரிய காரியங்களுக்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். எங்களுடைய வாழ்க்கையில இவைகள் அப்படியே சம்பவிக்கிறதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவரே, அப்பா, இந்த வார்த்தைகளை கேட்கிற தேவ பிள்ளைகள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் வியாதியோடு இருப்பார்கள் என்று சொன்னால், ஆண்டவரே இன்றைக்கு நீர் பேசினது போல நான் அவர்களுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணுவேன்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, அந்த வார்த்தையின்படி தேவன் தம்முடைய பிள்ளைகளுக்கு சௌக்கியமும் ஆரோக்கியமும் வரப்பண்ணும்படியாக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, அவர்களுடைய சிறையிருப்பை திருப்புவேன், முன்னிருந்தது போல் அவர்களை கட்டுவிப்பேன்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவர், அவருடைய சிறையிருப்பை திருப்பி முன்னிருந்தது போல் அவர்களை கட்டுவிக்கணுமே. ஆண்டவரே, மூன்றாவது அவருடைய அக்கிரமங்கள் பாவங்கள் எல்லாம் மன்னிப்பேன்னு சொன்னீங்களப்பா. ஆண்டவரே, அவருடைய பாவங்கள் எல்லாம் நீங்க அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிக்கணுமே, அவர்களை சுத்திகரிக்கணுமே. அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, அப்பா, நான்காவது ஆண்டவரே ஸ்தோத்திரம், நான் அவர்களுக்கு செய்ய போகிற நன்மைகள் எல்லாம் பூமியில் உள்ள ஜாதிகள் கேட்பார்கள்னு சொன்னீங்களே. ஆண்டவரே, அது உமக்கு மகிமையாய் இருக்கும்னு சொன்னீங்களே. அதே போல நீர் தம்முடைய பிள்ளைகளுக்கு செய்ய போகிற நன்மைகளை எல்லாம் ஆண்டவரை சுற்றி இருக்கிற ஜனங்களுக்கு அது ஆச்சரியமானதாக மாறுகிறது. அதற்காக உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, இந்த நாளில் உம்முடைய சமூகத்தில் வந்து உம்மை ஆராதிக்க நீர் உதவி செய்ததற்காக நன்றி. ஆண்டவர், விசேஷமாக எல்லை பட்டணத்திற்காக அங்கு வாழ்ந்து கொண்டிருக்கிற தமிழ் ஜனங்களுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே, அவர்கள் உம்மை அறிந்து கொள்ள தேவன் உதவி செய்யும்படியாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கேட்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, லாஸ் ஏஞ்சலஸ் தமிழ் சர்ச்சினுடைய ஆண்டவரே வேலைகளுக்காக, அதனுடைய காரியங்களுக்காக முயற்சி செய்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணுகிறோம். ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஆண்டவரே, அவர்களுக்கு வேண்டிய ஞானத்தையும் கிருபையும் தேவனீர் தந்து அவர்களை வழி நடத்தும்படியாக ஆண்டவர் உம்முடைய சமூகத்தில் நாங்கள் கெஞ்சுகிறோம். அப்பா, இந்த ஆராதனையில் கலந்து கொண்ட இணைந்த ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.